என் நெஞ்சில் குடியிருக்கும். நண்பா தளபதி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் அடுத்த 6 மாதம் வந்து தளபதி ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய செருப்படி கொடுக்கலாம். இந்த ஒரு வீடியோக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, தமிழ்நாடே வந்து ஒரு கொந்தளிச்சு போயிருக்குங்க. தமிழ்நாடே வந்து ஒரு பரபரப்பாக இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னென்னா, இந்த கேடுகட்ட திமுக ஆட்சியில் வந்து வேற மாதிரி கெட்ட சம்பவங்கள் அப்படின்றது நடந்துட்டு தாங்க இருக்குது. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியாக வந்து இந்த ஒரு திமுக அரசு இருந்துட்டு இருக்கு. பெண்களாக இருக்கட்டும், நம்ம கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு அக்கா தங்கச்சியாக இருக்கட்டும், பக்கத்து வீட்டு பொண்ணாக இருக்கட்டும், யாருக்குமே வந்து பாதுகாப்பு இல்லாத ஆட்சியாக தான் வந்து இந்த திமுக ஆட்சி அப்படின்றது வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ கோயம்புத்தூரில் வந்து ஒரு 3 புறம்போக்கு வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த ஒரு விஷயம் அப்படின்றது தமிழ்நாடே வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு. விஜய் விஷயத்தில், அதாவது வந்து கரூர் விஷயத்தில் வந்து பொங்கிட்டு இருந்த சில நடிகர்கள், சில அரசியல்வாதிகள், நீங்கள் அரசியல்வாதிகள் விட்டுருங்க, சில நடிகர்கள் இந்த ஒரு விஷயத்தில் வந்து வாய் திறக்கவே கிடையாது. ஏன் உங்களுக்குலாம் வந்து மனுஷங்க தானே. விஜய் விஷயத்தில் மட்டும் வந்து பொங்கிட்டு வந்து பேசுனீங்க, என்னமோ பெரிய மக்கள் மேலே அவ்வளோ அக்கறை இருக்க மாதிரி. இப்போ என்ன வாயில் என்ன வச்சுட்டு இருக்கீங்க? இப்போ எவ்வளோ நடிகர்கள் வாயை திறக்காமல் இருக்காங்க. இதை பற்றிலாம் பேசினா திமுக கவர்மெண்ட் உங்களை போட்டு மிதிச்சிரும்னு பயமா உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு மக்கள் மேலே அக்கறை கிடையாது, விஜய் மேலே வன்மம், அது இதில் நல்லாவே தெரியுது. இன்னைக்கு வந்து நம்ம தாவேக சார்பாக வந்து கோயம்புத்தூரில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து நடந்திருக்கு. அந்த பெண்ணுக்கு ஆதரவாக வந்து தாவேக தொண்டர்கள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து பெண்கள் வந்து அதிகமாக வந்திருக்காங்க. ஒரு கட்சியில் இந்த அளவுக்கு வந்து பெண்கள் வர்றது வந்து தாவேகாக்கு தான். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நிறைய நடிகர்கள் வந்து வாயை திறக்காம இருக்கலாம். சத்யராஜில் என்ன ஆளுனே தெரியாது, என்னமோ தளபதிக்கு எதிராக மட்டும் பாட்டுலாம் வந்து பாடினாரு, இப்போ வாயை மூடிட்டு இருக்காரு. வீட்டு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அவர் சும்மா இருந்திருப்பாரா? ஏதோ ஒரு பொண்ணு தானே அப்படின்ட்டு தான் அவரெல்லாம் இருந்துட்டு இருக்காரு. நிறைய நடிகர்கள் வந்து இந்த விஷயத்துக்கு வாயை திறக்கலை. கரூருக்கு மட்டும் வந்து பொங்கினாங்க ரொம்ப. ஒரு சிலர் வந்து இந்த விஷயத்துக்கு பேச தான் செய்கிறாங்க. சின்மயி வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து பேசுகிறாங்க. பெண்கள் பாதுகாப்புக்கு வந்து சின்மயி பேசுகிறாங்க. இந்த விஷயத்துக்கு வந்து சின்மயி வந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நிவேதா பெத்ராஜ் வந்து இந்த ஆட்சியை வந்து காரித்து பாதகோரியா வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தப்பு நடக்கும் தண்டனை குடிப்பீங்க, தப்பு நடக்கும் தண்டனை குடிப்பீங்க, இதை மட்டும் தானே பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தா வந்து சரியாயிடுமா? ஒருத்தர் வந்து பண்ணுவான், நீங்க வந்து தண்டனை குடிப்பீங்க. இதுவே கண்டினியூ ஆகிட்டு இருந்துச்சுன்னா எப்போ மாற்றம் வரும்? இந்த கல்ச்சர் அப்படின்றது வந்து ஒழியணும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதுக்கு ஒரு பயம் வரணும். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அரசு பண்ணணும். அதை விட்டுட்டு வந்து ஒரு விஷயம் நடந்ததுக்கு தண்டனை கொடுக்கறதுல என்ன பயன் இருக்கு? நடக்காத மாதிரி வருமுன் காப்பதே நன்று. அந்த மாதிரி வந்து வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்கணும். அதை விட்டுட்டு வந்த பிறகு தண்டனை கொடுப்பேன், ஜெயிலில் போடுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன்னு சொல்றதுல எந்த ஒரு அர்த்தமுமே கிடையாது. இது ஒரு மாற்றம் வரணும் அப்படின்ட்டு வந்து தமிழ்நாடு அரசு வந்து வச்சு செஞ்சிருக்காங்க. நம்ம நிவேதா பெத்ராஜ் இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜயமும் வந்து சொல்லியிருக்காரு. நாளுக்கு நாள் அது நடந்துட்டு தான் வருது. ஆனால் இது போல விஷயத்துல தான் வந்து எல்லாரோடைய அந்த முகமூடி அப்படின்றது வந்து கிழியுது. யார் யார் நல்லவங்க, யார் யார் கெட்டவங்க, யார் யார் வந்து சுயநலமாக வந்து நடந்துக்கிறாங்க அப்படின்றதுலாம் வந்து இது போல விஷயங்கள் வந்து தெரியுது. மக்கள் மேல அக்கறை யாராருக்கெல்லாம் இல்லைன்றதும் வந்து இது போல விஷயங்களை பார்க்குறப்பே தெரியுது.